நான் உங்களுடைய மனைவிக்காக 2 மாதங்களாக ஜெபம் பண்ணி வருகிறேன். நான் ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா எனக்கு ஒரு காட்சியை கொடுத்தார். கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை குணப்படுத்துவேன் என கர்த்தர் கொடுத்தார் வாக்கு. கர்த்தர் நல்லவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர் தெய்வம் என்று அவரிடம் சொன்னேன். அவர் சொன்னார், நான் தமிழ்நாடு முழுவதும் எங்க எங்க பெரிய மருத்துவமனை இருக்கிறதோ அங்கே எல்லாம் பார்த்தேன். ஒன்றும் சரியாகவில்லை என்று சொன்னார். ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டால் எந்த நோய் இருந்தாலும் குணமாகிவிடும். நல்ல சுகத்தை தருவார். உமக்கு நல்ல வசதியும், காரு, பங்களா என்று இருக்கலாம். ஆனால் உம்முடைய மனைவி இல்லை என்றால் ஒன்றுமில்லை. உங்களுக்கு ஒரு குழந்தை, நீங்களும் உங்கள் மனைவியும் நன்றாக இருக்க வேண்டும். உங்கள் மனைவி இல்லை என்றால் உன் அண்ணன், தம்பி, நண்பர்கள் எந்த உறவும் உதவி செய்ய மாட்டார்கள். ஆனால் ஏசப்பா உதவி செய்வார். அவர் அற்புதம் செய்வார் என்று சொன்னேன். என் மனைவியை எங்கும் கூட்டிக் கொண்டு போக முடியாது. அவர்களால் நடக்க முடியாது. புற்றுநோய் சரீரம் முழுவதும் பரவிற்று. ஒன்றும் செய்ய முடியாது. பேச்சு வார்த்தை கூட இல்லை. கடைசியாக இப்பவோ அப்பவோ என்று இருக்கிறார் என்று சொன்னார். நான் உறுதியாக சொன்னேன், ஏசப்பா எனக்கு வாக்கு கொடுத்து விட்டார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் மனைவிக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொன்னேன். சரி என்று அவர் வீட்டுக்கு கவலையுடன் போய்விட்டார். நான் என் முதலாளி வீட்டில் அன்று இரவு மனபாரத்தோடு, ஏசப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், என் ஆண்டவரே, என் இயேசுவே, என் பிதாவே, என் கர்த்தாவே, என் தேவனே, என் பரமபிதாவே, என் சர்வ வல்லமையுள்ள தேவனே, என் தேவனாய் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை கொண்டு செபிக்கிறேன். என் ஆண்டவரே, புற்றுநோயால் உள்ள சகோதரிக்காக நீ செபிக்க சொன்னீரே, நானும் செபித்தேனே. நான் அந்த சகோதரிக்கு விடுதலை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே, அதையும் நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணினேன். உம்முடைய தூதர்களை அனுப்பி புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு அற்புதம் செய்தருளும். இந்த உலகத்தில் முடியாத காரியத்தில் ஒரு அற்புதம் செய்தருளும். என் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என்று ஜெபம் பண்ணினேன்.